இங்க எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, உங்க நண்பர்களோட உரையாடுங்க. நீ எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என்ன ஊப்பின்னு சொல்லுவாங்க. ஊப்பியா? உடன்பிறப்பு. ஓஹோ, 200 ரூபா ஊப்பிம்பாங்க. பரவாயில்லையா? வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். அண்ணே என்ன திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆமா, அன்னைக்கு மேடையில மைக்ல பேசும்போது என்ன சொன்ன? அடங்க மறுப்போம், அத்தி மீறுவோம், திமிரி எழுவோம். எப்படி சார் நீங்க வாங்க, ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஆண்டில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ எங்க சின்னத்துல போட்டிட்டு நான் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தவர். 2009 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுநாளே திமுகவில் போய் சேர்ந்தார். அந்த அவர்கள் செய்ததைத்தானே இன்றைக்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் செய்கிறார்கள். அதெல்லாம் மறந்து போய்விட்டதா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப் கொடுத்தது? 210 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னவர் கொளத்தூரிலேயே தோற்றார். தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல, இல்லடா அடி உழப்பிட்டாடா சின்ன பிள்ளை. குளத்தூர்ல தோப்பார் நினைச்சீங்களா சார்? நான் உதயநிதி தோப்பார் நினைச்சேன். இவர் தோப்பார்ன்றதை என்னால கணிக்கவே முடியல. என்ன காரணம்னா, வாரத்துல 3 நாள் அங்கதாங்க இருப்பாரு. ஒன்னு டான்ஸ் பார்த்துன்னு இருப்பாரு, இல்ல கோல போட்டி நடத்துவார், இல்லைன்னா வடை சுட்டு தின்னு இருப்பாரு, இல்லைன்னா வாக்கிங் போயிட்டு இருப்பாரு, இல்லைன்னா கிழவிங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சின்னு இருப்பாரு, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, செல்ஃபி எடுத்துன்னு இருப்பாரு. குளத்தூர்லயே குடியிருக்கிறாரு இவரு அப்படின்னு பார்த்தா, நீ குளத்தூர்ல குடியிருக்கிறதுனாலே நீ தோக்கணும், இங்க வந்து உயிர் எடுத்துன்னு இருக்கன்னு சொல்லிட்டு மக்கள் சரியான திருப்பி அளித்திருக்காரு. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சுருந்தாங்க. இவங்க 1க்கு 4. ஆமாம், அது பத்தாதுன்னு உளவுத்துறை, அது பத்தாதுன்னு இருக்கிற அதிகாரி அத்தனை பேரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிட்டான். ஏன்டா இதில் ஒருத்தர் கூட உங்கள் சீஃப் மினிஸ்டர் தோக்க போகிறாருன்னு கூடவா கண்டுபிடிக்காம எதுக்குடா 4 ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சு இத்தனை கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து செலவு பண்ணீங்க? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மீது ஏன் இவ்வளவு கோபமாக நான் பேசுகிறேன் என்றால், நான் வளர்ந்ததே லஞ்ச ஒழிப்புத்துறையில். அஃப்கோர்ஸ் அதான் கேட்க வந்தேன். உங்கள் டிபார்ட்மெண்ட் இப்படி வளர்ந்த ஒரு இடத்தில் ஒரு பெருச்சாலியை சென்று முதல்வர் அமர வைத்திருக்கிறாரே என்று உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. உங்கள் விருப்பப்படி நாங்கள் ஆட்சி நடத்த முடியாது சங்கர். சவுக்கு மீடியாவை நீங்கள் நடத்துங்கள், ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம், உங்களுக்கும் அருணுக்குமான தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. மக்கள் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் சார். இது சவுக்கு சங்கருக்கும் அருணுக்குமான பிரச்சனையா? இப்போ திமுக செய்த அதே தவறுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உண்மையிலேயே விஜயின் பிரச்சாரத்தை தடுத்தது திரு அருண். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பாத். ஆட்சியாளர்கள் யாருமே வந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அருணிடம். இவரு சவுக்கு மீடியாவை அடக்குவதன் மூலம் திமுகக்கு எதிராக பேசும் ஒரு ஊடகத்தை அடக்கிவிட்டேன் என்று ஆட்சியாளர்களிடம் நற்பெயர் எடுத்தால் இவரை சென்னை மாநகர ஆணையராக ஆக்குவார்கள் என்பதற்காக இவராக இந்த வேலையை தொடங்குகிறார். ஸோ அவர் தொடங்கினதுக்கு ரிவார்டும் கிடைச்சது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு பிரசாத் துபைக்கு தூக்கி வச்ச பிறகுதான் இனிமேல் நீயா நானான்னு பார்த்துருவோம். நீ ஒன்றும் அவ்வளோ யோக்கியம் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். நான் உன்னை பற்றி விசாரிக்கவே இல்லை. நான் விசாரிக்க ஆரம்பித்தா என்னென்ன உண்மைகள் வெளியே வருதுன்றதை நீ பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளபடியாக அப்போது தான் நான் வேலையை ஆரம்பிச்சேன். என்னோடய சோர்ஸஸ் எல்லாத்தையும் டேப் பண்ணி அருணை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எடுத்து கொடுக்கும். ராஜவேல் கொட்டுது. நான் எடுத்து கொடுத்த உடனே ஆஃபீஸர்ஸ்க்கே ஷாக்கு. எவ்வளவா பண்ணியிருக்காரு அருண். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? விஜய் அவர்களுக்கு திரு அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான தனிப்பட்ட விருப்பமும் இல்லை. அப்போது யார் அவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தது? அதுதான் சார் ஒரு பெரிய கேள்வி. நீங்க அது திருமாவளவன் சொல்லியிருக்கீங்க. திருமாவளவனுடைய அழுத்தத்தினால திருமாவளவனும் அழுத்தம் கொடுத்தார். ரிசல்ட் வந்து 5 நாட்கள் தொடர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார். எப்படியாவது நல்ல போஸ்டிங் வாங்கினா அருணுக்கு ஒரிஜினலா போட்ட போஸ்டிங் போக்குவரத்து கழக விஜிலன்ஸ் அதிகாரி கன்னியாகுமரி. ஓகே, அவர் அஃப்கோர்ஸ் காத்திருப்போர் பட்டியலில் தான் இருந்தார் இல்லையா? இந்த தகவல் வெளியில் கசிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்குறாரு. ஸோ அருணை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்பு துறையில் நுழைப்பதால் கலை அவர்களுக்கு பல பயன்கள். அமலாக்கத்துறை கே நேரு மீது இவ்வளவு ஆதாரங்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம், எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது.
எழுதி கொண்டிருக்கிறது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு அந்த நியமனங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் பரிமாறி இருக்கிறது என்பது அந்த பணப்பட்டியலோடு அமலாக்கத்துறை எழுதியிருக்கிறது. இதில் புகார்களை பதிவு செய்ய வேண்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. தலைவருக்கு, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விசிகா சார்பாக குன்னம் பகுதியில் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்பு வேண்டாம், அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சில மூத்த கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிட்டு, அதனால் மூத்த கட்சி நிர்வாகிகள் யாரும் பங்கு பெறவில்லை, தெரியாதவங்க உள்ளக்க போனாங்க. அந்த நேரம் திமுகவினுடைய தோழர்கள் கொஞ்சம் பேர் வந்து இப்படி கல்லெடுத்து தெரிஞ்சிட்டாங்க. திமுக தோழர்கள் நல்லா இருக்கண்ணே, ஒரே நேரத்தில் தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து. ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்ல இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போய். எது எப்படி இருந்தாலும் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய உண்மையான விசிகா தொண்டர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரெல்லாம் வந்தாரு பார்க்கணும், அப்படி ஜான்சினா மாதிரி இங்கேருந்து பறந்து வந்து நேராக காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு. காவல்துறை அதிகாரிகள் வச்சு உங்க பிதிக்க எடுத்துட்டாங்க. ஒருவேளை திமுக தோத்துட்டாங்கன்னா பல வாடகை வாய்கள், உருட்டுக்கள், ஏகப்பட்ட நபர்கள் வந்து போராடுவாங்க, போராட்ட வீரர்களாக மாறி விடுவார்கள் அப்படின்னு சொன்னதுல முதல் ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவன் ஐட்டம் தான். இந்த கோவன் ஐட்டம் ரொம்ப நாளா கோவணத்தெல்லாம் உருவி எவனோ படுக்க வச்சிருந்தானுங்களான்னு தெரியல. 5 வருஷம் இவனை காணவே இல்லை. 5 வருஷம் இந்த கோவனை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தடவை கேட்டிருப்போம். ஐயா கோவன் எங்க இருக்கீங்க, மிஸ்டர் கோவன் எங்க இருக்கீங்க, வாங்க, டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லிலாம் அதிமுக பீரியட்ல இருந்தார். திமுக பீரியட் வந்தோடனே அவரே மூடிக்கிட்டு எங்கே உட்காந்துக்கிட்டார். இன்னைக்கு திடுதிப்புன்னு பார்த்தா கோவன் வந்திருக்காரப்பா, என்னையா கோவன் வந்திருக்காரு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லி வந்தாரான்னு பார்த்தா கிடையாது. சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும், சனாதானத்தை வளர்க்கக்கூடிய சிஎம் ஒழிக. எங்க இருந்துடா கிளம்பி வந்திருக்கீங்க, பைத்தியமாடா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான் பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மற்றபடி நோக்கம் இதுதான், சனாதனம் ஒழிய வேண்டும், நாட்டில் இருக்கக்கூடாது. அரசாங்கம் தொடங்கி 15 நாட்கள் ஆகல, அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏகப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பேசல. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?